உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? நான் புட்டுக்கிட்டா நியாயம், ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம். அதனால உன் கப்புல கலந்த சுகர் அப்படின்னு அவர் சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர். தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். சொன்னா எனக்கு அசிங்கமா அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? தளபதி வாழ்க, வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க தளபதி, வாழ்க உதயநிதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. எந்த ஊர் நாய்மானி? We are proud Kuttus. இப்படி எல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. இப்ப சொல்வீங்களா? பெருமையா சொல்வீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்க. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியில எல்லாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கங்கறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. 200 பெறுவோம், 200 பெறுவோம், 200 பெறுவோம். என்ன எழவி அது? இது கொத்தடிமை கூட்டம் தான். அவரே சொல்றாரு. வெரி குட், வெரி குட். வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? திமுகவை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. என்னை யாராலையும் அழிக்க முடியாது. நானே அழிச்சுப்பேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.